அப்ப இந்த டிஜிட்டல் அடிக்ஷன் அப்படின்றது ஒரு சாதாரண பிரச்சனைக்கு கூட நம்மளால டிசிஷன் எடுக்க முடியல. இதுவா, அதுவா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ட கிரியேட் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. நைட்டு நம்ம நிம்மதியா தூங்கி இருந்தாலும், காலையில எந்திரிக்கும்போது ஃப்ரெஷ்ஷா இல்ல. ஆஃபீஸ்ல மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த விஷயத்துல கூட நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியல. போர்டம் அப்படின்றது ஏற்படுது அப்படின்னா, நீங்க, நான் உட்பட இந்த டிஜிட்டல் அடிக்ஷனுக்கு நம்ம கனெக்ட் ஆயிருக்கோம் அப்படின்னு வந்து அர்த்தம். அப்போ எனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வந்தீங்க அப்படின்னா, எனக்கே தெரியாம நான் வந்து ஒரு 2020க்கு முன்னாடி வரைக்கும் ரேடியோல இருந்தேன். நெறைய வந்து நியூஸ் பேப்பர் பார்ப்பேன், மேகசின் படிப்பேன். அதிலிருந்து தான் கன்டென்ட் கிரியேஷன் அப்படின்றது நடக்கும். 2020க்கு அப்புறம் ஷாபு3 அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, யூடியூப் அப்படின்னு வரும்போது நெறைய டிஜிட்டல்ல வந்து பார்க்க வேண்டியது இருந்தது. அதோட வீடியோஸ் பார்க்க வேண்டியது இருந்தது. நெறைய வந்து ப்ரௌஸ் பண்ண வேண்டியது இருந்தது. ஏன்னா, என் கன்டென்ட்ட நானே தான் வந்து எடுப்பேன். ஸோ அப்படி எடுக்கும்போது என்னையே அறியாம அந்த பவர் அப்படின்றது ஒண்ணு உருவாயிருக்கு. நம்ம நார்மலா செல்ஃபோன் அதிகமா பயன்படுத்துறோம், சிஸ்டம் அதிகமா யூஸ் பண்றோம் அப்படின்னா, வருஷத்துக்கு ஒரு தடவ ஐ செக்கப் கண்டிப்பா வந்து பண்ணணும். அத நம்ம வந்து பண்றதில்ல. அப்படி பண்ணாம இருக்கும்போது எனக்கே தெரியாம பவர் அதிகமாயிருக்கு. அதாவது ஃபோன் பார்க்கும்போது, அந்த லெட்டர்ஸ் படிக்கும்போது, வீடியோஸ் பார்க்கும்போது பவர் அப்படின்றது ஒண்ணு அதிகமாயிருக்கு. நான் வந்து அத யோசிக்கவே இல்ல. லைட்டா ஒரு சில நேரம் பிளர்ரா தெரியுது அப்படின்னு சொல்லும்போது, அது ஏஜ் அப்படின்னு கூட நான் யோசிக்கல. நான் என்ன யோசிச்சிருக்கேன் அப்படின்னா, அதிகமா நம்ம ஃபோன் யூஸ் பண்றோம். அதனால இப்படி ஆகுது. கன்டென்ட்காக வந்து நம்ம அதிகமா ஃபோக்கஸ் பண்றோம். அதனால அப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் பவர் இருக்கிறது ஒரு விஷயம் வந்து தெரிய வந்தது. பவர் இருக்கிறது தெரிஞ்சு நான் கண்ணாடி யூஸ் பண்ண ஆரம்பிக்கும்போது, அதுக்கப்புறம் ரெகுலரா ஒரு செக்கப் பண்ணும்போது தான் செக்கப்ல தான் ஒரு விஷயம் தெரிஞ்சது. கண்ல ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றது ஒண்ணு தெரிஞ்சது. அதுக்கு ஒரு சின்ன லேசர் ட்ரீட்மெண்ட் இருக்கு அப்படின்றதும் தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாம ஃபோன அதிகமா பயன்படுத்துறதன் காரணமாக என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு 5 வருஷம் கழிச்சு கண்ல வர வேண்டிய பிரச்சனை 5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. நீங்க மொபைல் ஃபோன் அதிகமா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது, அந்த ஐயினுடைய மசில்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு நரம்புகள்ல இருந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்றதால, அது நம்மளால கணிக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது, அந்த ட்ரீட்மெண்ட்னு ஒரு லேசர் ட்ரீட்மெண்ட் இருக்கு என்னுடைய கண்ணுக்கு தேவைப்படுது. அத பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன சொல்றேன் என் ஒய்ஃப் கிட்டக்க பேசுறோம்.